காவேரியும் விஜயும் வீட்ல இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரிட்ட ஒழுங்காவே பேசுறதே இல்ல. என்னடா அவரு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, நம்மகிட்ட ஏதாவது வம்பிழுத்துட்டு இருப்பாரு, இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் எங்க எங்கன்னு தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா, அவர் சைடா நின்டு யார்ட்டயோ ஃபோன்ல அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு, பாஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விஜய்ட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா, மொபைல்ல யார்ட்டயோ சேட் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டே சேட் பண்ணிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இவரு என்ன ரொம்ப பண்றாரு, ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து ஒண்ணுமே நம்மகிட்ட பேசல. அவர் பாட்டுக்கு தனியா 2 பேசி சிரிச்சாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுட்டே அப்படியே சிரிச்சுட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவங்களும் என்ன ஃபோன வந்து இப்படி பார்த்துட்டு, "என்ன தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தூங்குறோம், தூங்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து படுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில விடியுது. விஜய் வந்து காணோம். என்ன இவரு நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவரு எந்திரிக்கவே மாட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தாத்தாட்ட போய் கேட்குறாங்க. ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமே கிளம்பிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்ன தாத்தா என்கிட்ட நைட்டு கூட எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்ல, "ஏம்மா நீங்க 2 பேரும் சண்டைலாம் எதுவும் இல்லைல்ல? ஏன் அப்படி விஜய் சொல்லாம போயிட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி சொல்றாங்க, "ச்சே ச்சே சண்டைலாம் இல்ல தாத்தா. இல்ல நைட்டு தூங்கும்போது கூட நான் சீக்கிரம் போறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அதுக்கப்புறம் அவருக்கு வேலை எதுவும் வந்திருக்குமோ என்னமோ! நான் தூங்குனதுக்கப்புறம் ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு யாராவது சீக்கிரம் வர சொன்னாங்களோ என்னமோ தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி ஆஃபீஸ் போறாங்க. பார்த்தா ஆஃபீஸ்ல விஜய் இல்ல. ஆஃபீஸ்ல உள்ள எல்லார்ட்டயும் கேட்குறாங்க. போய் நம்மளே கேட்டா எல்லாரும் நெனப்பாங்களே! இப்படி ஒய்ஃபே வந்து எங்கன்னு கேட்குறாங்களே! அப்படி உங்ககிட்ட எதுவும் சொல்லல போல. அப்படின்னு நெனப்பாங்களே! நம்ம ஏதாவது கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணா விஜய் காலே அட்டெண்ட் பண்ணல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்ல. என்ன இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எங்க போயிருக்குன்னு தெரிஞ்சுக்காம இருக்கவும் முடியல. மதியானம் ஆகுது. அப்பயும் விஜய் வரவே இல்ல. அதுக்கப்புறம் நைஸா போய் ஒரு சார் ஒழுங்கா பேசுவார் இல்லையா? அவர்ட்ட போயி, ஆமா விஜய் சார் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன மேம் உங்களுக்கு தெரியாதா? சார் ஏதோ வெளிய ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு, நான் ஆஃபீஸ்ல இருக்க நந்தினிய கூப்பிட்டு போயிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "என்ன நந்தினிய கூப்பிட்டு போயிருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஆன்னு வாய பொளக்குறாங்க. "என்ன மேம் உங்களுக்கு தெரியாதா? சார் வந்து சொல்லிட்டு போலையா?" அப்படின்னு கேட்க, அவரு காலையில சீக்கிரமே வந்து போயிட்டாரு. அந்த மேமுமே வந்து காலையிலேயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, "ஓ! அந்த நந்தினிட்ட தான் நைட்டு சிரிச்சு சிரிச்சு இவரு பேசிட்டு இருந்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "அ அவள்ட்ட தான் வந்து இவரு வாட்ஸ்அப்லயும் சேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரோ? ச்சே! ச்சே! இருக்காது, இருக்காது. இவருக்கு அந்த மாரி புத்திலாம் போகாதே! இவரு ஒரு ஜென்டில்மேன் ஆச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேளை ஆஃபீஸ் வேலையா தான் இருக்கும் போல நினைச்சுட்டு பேசாம இருந்துர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆகுது. அப்பயும் வந்து விஜய் வரவே இல்ல. என்ன இவரு சேர்ந்து போலாம் பார்த்தா, இப்பயும் காணோம்னு சொல்லிட்டு, சரி நம்ம தான் தனியா போணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனோம்னா தாத்தா கேட்குறாங்க, "என்னம்மா போகும்போதும் விஜயோட நீ போகல, இப்பயும் விஜய காணோம்" அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஆஃபீஸ்லயே இல்ல தாத்தா. நான் ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்கவே இல்ல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். அப்பயும் ரிப்ளை இல்ல தாத்தா அப்படின்னு சொல்ல, அ உடனே "ஏம்மா? ஏன் அவன் அப்படி பண்றான்? ஏன் உங்க 2 பேருக்கு எதுவும் சண்டையா?" அப்படின்னு மறுபடியும் தாத்தா கேட்க, "தாத்தா சண்டைங்கலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. ஏன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா எங்கேயோ போயிருக்காரு போல வெளியில. வந்துருவாரு நைட்டுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு, இவர்ட்ட சொல்ல வேணாமா? பேரன பத்தி எப்படி சொல்ல? நம்மள விட்டுட்டு நந்தினின்னு யாரையோ கூட்டிட்டு போயிருக்கோம்னு சொல்லவுமா வேணாமா? ச்சே! ச்சே! ரொம்ப அசிங்கமா நினைப்பாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, "சரி தாத்தா நான் உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகுறேன்னு" இவங்க உள்ள போயிடுறாங்க. காவேரி உள்ள போக தாத்தா யோசிக்கிறாரு, இவன் எதுக்கு ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தாத்தா கால் பண்ணி பார்க்குறாரு. அப்பயுமே விஜய் ஃபோனே எடுக்கல. ஏன் அவன் இப்படி பண்றான்? அப்படிலாம் விஜய் பண்ண மாட்டானே அப்படின்னு நினச்சிட்டு, சரி வந்துருவான். வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்னு தாத்தாவும் அசால்ட்டா இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு ஆகுது. அப்பயும் வந்து விஜய் வீட்டுக்கு வரவே இல்ல. "என்னம்மா விஜய் இன்னுமே வரல? இங்க பாரு டைமே 9 மணி ஆயிடுச்சு. இன்னுமே காணோம்" அப்படின்னு சொல்ல, உடனே "நீ ஆஃபீஸ்ல உள்ள யாருக்காவது கால் பண்ணி கேளும்மான்னு" சொல்ல, இவங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஒரு சாரோட நம்பர் மட்டும் தான். அடிச்சு கேட்குறாங்க. இந்த மாதிரி "இன்னும் சார் வீட்டுக்கே வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாரு" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "தெரியலையே மேம். காலையில அது நான் பார்த்தது தான். அந்த மேம் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே. அந்த மேம்க்கு வேணா ஃபோன் அடிச்சு கேட்போமா?" அப்படின்னு கேட்க, உடனே ஓகே அவங்க நம்பர் அனுப்புங்கன்னு சொல்ல, காவேரி வந்து மறுபடியும் அந்த மேம்க்கு வந்து அந்த நந்தினிங்கிற பொண்ணுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணா அந்த பொண்ணு ஃபோனையும் அந்த பொண்ணு எடுக்க மாட்டுது. "என்ன இவ பெரிய இவ மாரி இவளும் எடுக்க மாட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி யமுனாவ வர சொல்றாங்க. வர சொல்லி யமுனாவோட நம்பர்லேருந்துலாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பயும் 2 பேருமே ஃபோன் எடுக்கல. சரி அன்னோன் நம்பரா இருந்தாலும் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் ரொம்பயே பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா விஜயும் ஃபோன் எடுக்கல, அந்த கூட போன பொண்ணும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்ல, கூட போன பொண்ணா? எதுக்கு கூட அந்த பொண்ணையெல்லாம் கூட்டிட்டு போனான் அவன்? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இல்ல தாத்தா ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா இருக்கும். ஒருவேள
அந்த பொண்ணோட ஹெல்ப் தேவைப்பட்டுருக்கலாம். நீங்க எதுவும் பெருசா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ச்சே! ச்சே! விஜய் வந்து அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லம்மா. ஏதாவது ஹெல்ப்னால தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாலும், தாத்தா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, காவேரி இருக்கும்போது எதுக்கு வேற பொண்ணையெல்லாம் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. காவேரி எப்படி மனசு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி நல்லா தூங்கிடுறாங்க. பார்த்தா விடிய காலையில ஒரு 4 மணி போல யாரோ டோர தட்டுற சத்தம் கேட்டு டக்குன்னு முழிச்சு போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் நிற்கிறாரு. உடனே காவேரி அப்படியே தூக்க களைப்புல நிற்கிறாங்க. "எங்கே போனீங்க நீங்க? இத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க. இப்போ மணி எத்தனை தெரியுமா? 4 மணி விடிஞ்சு வந்திருக்கீங்க. எங்கே போனீங்க?" அப்படின்னு கேட்க, "ஏய் என்ன கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்க? நான் ஒரு விஷயமா வெளியே போனேன். அதுக்கு ஏன் கேட்டுட்டு இருக்க அப்படி? அப்போ என்கிட்ட சொல்லிட்டு கூட போக மாட்டீங்களா? நான் இப்போ நீங்கள் எங்கேன்னு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேனா? எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்க? தாத்தாக்கு நான் என்ன பதில் சொல்ல?" அப்படின்னு கேட்க, "என்ன நீ ஓவரா என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னமோ ரியல் லைஃப் பொண்டாட்டி மாதிரியே நீ மாறிட்டியா? நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணுறோம்னு நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரிக்கு முகம் ஒரு மாதிரி போக, விஜய் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நல்லா மனசு கஷ்டப்படுதா? அப்படித்தானே வார்த்தைக்கு வார்த்தை என்னைய ஏதாவது குத்தி காமிச்சிட்டு இருக்க? இப்போ எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, "தள்ளி வழிய விடு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, "ஆமா, ஆமா. நான் வந்து உங்களுக்கு நிஜ பொண்டாட்டி கிடையாதுல்ல. அதனால தான் வேற எவளையோ கூட்டிட்டு போயிருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, உடனே "யார கூட்டிட்டு போனா? ஓ! நந்தினிய சொல்றியா? ஆமா. அந்த விஷயத்துக்கு நந்தினி தான் தேவைப்பட்டா. அதனால தான் அவள கூட்டிட்டு போனேன்." "எந்த விஷயத்துக்கு தேவைப்பட்டா?" அப்படின்னு சொல்ல, "ச்சீ! அசிங்கமா பேசாத." எந்த விஷயத்துக்கு தேவைப்பட்டாளாம்? நான் தான் ஒரு ஒர்க்கா போணும்னு சொன்னேன்ல. அதுக்கு நந்தினி தான் கரெக்டான ஆளு. அதனால தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்ல, "ஏன் அவ தான் கரெக்டான ஆளு. வேற யாருமே கிடைக்கலையா உங்களுக்கு? ஏன் என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்ல, உடனே "உன்னைய கூட்டிட்டு போய் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி வந்து, "என்ன இவரு இப்படி பேசுறாரு? ச்சீ!" அப்படின்னு சொல்ல, உடனே விஜய்க்கு, "என்ன சீ, சோன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். இன்னைக்கு விடிஞ்சு ஒரு 10:00 போல தான் நான் எந்திரிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. உடனே காவேரிக்கு ரொம்ப கோவமா வருது. பெட்ல பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. "ஏய் என்ன இப்படி முறைச்சு என்னைய பார்த்துட்டு இருக்க? இப்படி பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னைய திட்டிட்டு இருக்கியா? சரி ஓரமா போய் திட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே நக்கலா சிரிக்கிறாரு. நல்லா சிரிக்கிறாரு கிண்டல் பண்ணி. காவேரி ஆனா உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. அவ தான் தேவைப்படுவாங்களாம்ல. அவ தான் பார்க்குற வேலைக்கு சரியா இருப்பாங்களாம்ல. அப்ப நம்மலாம் எதுக்கு? இனிமே இவரோட ஆஃபீஸ்க்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு சம்பளம் தரும்போது நம்ம போய் தானே ஆகணும். அவர் யாரோடையும் போறாரு, நம்மளுக்கு என்ன? காவேரி நீ என்ன ஒரிஜினல் ஒய்ஃபாவே ஆயிட்ட போலயே. அவர் யார் கூட போனா நம்மளுக்கு என்ன? உனக்கு கோவம்லாம் வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவேரி. காலையில விடியுது. இவர் எந்திரிக்கிறாரு. காவேரி கிளம்பி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே, "நீ இன்னும் கிளம்பலையா ஆஃபீஸ்க்கு?" அப்படின்னு கேட்க, உடனே இன்னைக்கு நான் உங்களோட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே இதா பதில் சொல்றாங்க. "ஏன் நீ ஏன் நேத்துலாம் போல? இன்னைக்கு மட்டும் எதுக்கு என்னோட வர்ற?" அப்படின்னு கேட்க, "ஆ ஓ! அப்ப நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு ஊர் சுத்த வசதியா இருக்கும்ல. நான் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு, "இல்ல, இல்ல. நீங்க எப்ப எந்திரிக்கீங்களோ அப்போ உங்களோடயே வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய்க்கு புரிஞ்சு போச்சு. இவ ரொம்பவே பொசசிவ் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் மேடம் நீங்கலாம் தான் போயிருவீங்களே, மறுபடியும் எதுக்கு மேடம் எங்கள எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டு வெளிய வர்றாரு. "ஏய் இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்றதுக்கு நேரம் நீ ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாம் இல்லையா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் எங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒரு வேலையும் இல்ல. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்ல, "ஓ! மேடம்க்கு ஒரு வேலையும் இல்ல. அப்ப இந்த தடவ சம்பளத்த நம்ம கம்மி பண்ணிடலாமான்னு?" கேட்க, "ஏங்க ஏங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா எனக்கு? வேகமா கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மறுபடியும் கால் வருது. பார்த்தா காவேரி தான் வந்து போய் எடுக்க போறாங்க. எடுக்க போறதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஓடி போய் ஃபோன் எடுத்துடுறாரு. "என் ஃபோனு நான் தான் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! மறுபடியும் அவ ஃபோன் அடிக்கிறா போல" அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா இவர் எப்பவும் போல வெளிய போய் ரகசியமா பேசுற மாரி பேசிட்டு மறுபடியும் உள்ள வராரு. உடனே இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது. என்னதான் இருந்தாலும் இவங்களும் ஒய்ஃப் இல்லைனாலும் ஒய்ஃபோட ரோல்ல தானே இருக்காங்க. அதுக்காகவாவது கொஞ்சம் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்ல. "இப்ப யார் கால் பண்ணது? அந்த நந்தினி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்க, "அதான் தெரியுமே! நீங்க இப்படி பதறி போய் இப்படி ஓடி போய் வெளிய போய் பேசுறதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு கேட்க, "ஏய் ச்சீ! என்ன நீ பேசிட்டு இருக்க? நான் ஒரு சின்ன விஷயம். அத தான் வெளிய போய் பேசினேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய் என் பக்கத்துல நின்னுட்டு பேசினா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு கேட்க, உடனே விஜயும், "இல்ல இது வெளிய போய் நின்னு பேசுற விஷயம் தான். அதனால தான்" அப்படின்னு சொல்ல, "அப்படி என்னதான் விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "உனக்கிட்டலாம் ஷேர் பண்ண முடியாது. பேசாம நீ வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல 2 பேரும் போறாங்க. பார்த்துட்டு தாத்தா நினைக்கிறாரு, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க போல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போய் பார்த்தா போன உடனேயே இந்த நந்தினி வந்து அந்த விஜய்கிட்ட ஈன்னு வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே விஷ் பண்றாங்க. அத பார்த்துட்டு காவேரி காலையிலே ஆரம்பிச்சாச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன ஆரம்பிச்சாச்சு?" அப்படின்னு கேட்க, இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது.
வருது. இவ என்னதான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. சார் இன்னைக்கு எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறதுக்கு, உடனே காவேரி, ஓ டெய்லி உங்கள எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லை மேடம் சார் ஏதோ வேலை இருக்குன்னு, அது வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்த்து சொல்ல அவங்க போயிடுறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, ஏய் காவேரி நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க பாரு உன் முகம்லாம் எப்படி சிவந்து போயிருக்குன்னு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் என் முகம்லாம் அப்படியே சிவந்து போய் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் முகத்தை நான் சிவக்க வைக்க போகிறேன்னு தெரியல. இவளை இன்னொரு தடவை நீங்கள் கேபின்குள்ளே கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, மூஞ்சிலாம் அப்படியே உடச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே அந்த அந்த பொண்ணோட மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போவே பாவம் பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல, என்ன வேலைன்னு மறுபடியும் வந்து கேட்குறான். இன்றைக்கி அப்படியே வெளியே சுற்றலாம் பார்த்தீங்களோ, எதுனாலும் என்னையை கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா தாத்தாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நாம் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல ட்ரெஸ் ஏதாவது எடுத்து போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நாம் மட்டும் போகல அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடவா, ஏன் எந்த இடத்துக்கு போகிறோம், எதுவும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கரிசோறு இதுதான் உனக்கு வேலை என்ன? அதெல்லாம் ஒரு கல்யாணம் இல்லை ஒன்றும் இல்லை. நீ நல்லா ட்ரெஸ் போட்டு கிளம்பி மட்டும் இரு சரியா? உங்கள் வீட்டில் அம்மா எல்லார்ட்டையும் சொல்லிடு. கங்கா, அப்புறம் குமரன், அப்புறம் நர்மதா, இல்லை யாரையுமே விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு தங்கச்சி ஒரு பேர் சொல்லி யமுனா, அவளையும் விடக்கூடாது சரியா? எல்லார்ட்டையும் சொல்லிடு. நாளைக்கு எல்லோரும் கிளம்பி இருக்கிறீங்க, நம்ம எல்லோரும் காரில் போகிறோம். அதே மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வராங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து இவருக்கு சந்தோஷமாயிருது. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாருங்க நீங்கள் பேச்செல்லாம் மாற்றாதீங்க சரியா? இப்போ அந்த நந்தினி கதைக்கு வாங்க. நேற்று ஃபுல்லாக இவளோட போய் எங்கே நீங்கள் ஊர் சுற்றுனீங்க அப்படின்னு கேட்க, ஏய் காவேரி நீ வந்து ஒரிஜினல் ஒய்ஃபாகவே ஆகிட்ட தெரியுதா உனக்கு? நான் யார் கூட சுற்றினா உனக்கு என்ன, நான் எங்கே போயிட்டு வரேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, ரொம்பவே கோவம். அவங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. ஈவினிங் விஜய் போய் வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடும்போது, நான் வரல நான் தனியாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் எப்படி வருவ தனியாக? நான் எதுலேயும் வந்துக்கிறேன், நான் ஆட்டோவில் கூட வருவேன். ஏன் என்னால் வர முடியாதா, எனக்கு வழி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் காவேரி ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை நான் உங்களோட வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஓ கோவமாக இருக்கியா, சரி சரி அப்போ ஆட்டோலே வான்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. உடனே காவேரி நினைக்கிறாங்க, இவர் கொஞ்சம் கூட நம்மளுக்காக வெயிட் பண்ணணும்னு தோணலையே, நம்ம ஆட்டோவில் வரேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி நம்ம எதுக்கு கிளம்பணும், நாளைக்கு எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாரு, ஏன் அவளையே கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பாமல் இருந்துடுறாங்க. விஜய் சீக்கிரமே எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. என்ன நீ கிளம்பாம இருக்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்களான்னு கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் யார்கிட்டையும் அங்கேயெல்லாம் சொல்லலை, நான்லாம் உங்களோட எங்கேயும் வரல, எனக்கு உங்களோட வர்றதுக்கே மூடு இல்லை, உங்களோட வர்றதுக்கு தான் நிறையா பேர் இருக்காங்களே அவங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இன்னும் நீ அதையே நினச்சிட்டு இருக்கியா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, நான் யார்கிட்டையும் சொல்லலை, எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல, நீ சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நைட்டே நான் குமரனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், எல்லோரும் நேரம் கிளம்பி ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்ல, உடனே நர்மதா வந்து, அக்கா என்னக்கா இன்னும் நீ கிளம்பாமல் இருக்கா, வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடி நர்மதா இவ்வளோ அழகான ட்ரெஸ்லாம் போட்டிருக்க? ஆமாம் மாமா தான் சொன்னாராம் எல்லாரையும் வந்து அழகான ட்ரெஸ் பண்ணிக்கிற சொல்லி, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் உனக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்லாம் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா, மாமா தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, விஜய் வந்து காவேரியை பார்க்க, காவேரி விஜயை பார்க்குறாங்க. ஏங்க நீங்களே செலக்ட் பண்ணீங்க? ஆமாம் நான் தான் செலக்ட் பண்ணேன். அக்கா இன்னொன்று தெரியுமா, நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுகிட்டு இருக்காங்க, இதில் கங்காவோட ட்ரெஸ்ஸை மட்டும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியாடி என் அக்கா இப்போ அழகா இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே அப்படி நம்மளுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கலை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்த்தா போய் இவங்க குளிச்சுட்டுலாம் வர்றாங்க. மேலே ஒரு பட்டு சாரீ மாதிரி ஒன்று இருக்குது, நல்லா ஃபேன்சியாகவும் இருக்குது அந்த சாரீ, பட்டு மாதிரியும் இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏங்க இது யாருக்கு? ஓ அந்த அந்த பொண்ணு ஆஃபீஸில் வேலை பார்க்குதே அந்த பொண்ணு பேர் என்ன, நந்தினி, அவளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஆமாம் அவளுக்கு தான் நான் கடை கடையாக ஏறி இதை எடுத்து வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி உடனே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இது உனக்கு தான் போய் கட்டிட்டு வான்னு சொல்ல, இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஏன் அப்போ சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்னு கேட்க, கடைசி வரை இவர் சொல்லாமையே இவங்களும் சாரியை கட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாரையும் காரில் ஏற்றி போட்டுட்டு
தாத்தாவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கடா போகிறோம், ஏன்டா சொல்ல மாட்ற அப்படின்னு கேட்க கேட்க இவங்க சொல்லவே இல்லை விஜய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு காரில் போகிறாரு. ஆட்டம் பாட்டமாக அப்படி சந்தோஷமாக எல்லாரும் வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே போனால் போகிற வழி ஃபுல்லாக வந்து குமரன் கேட்குறாரு, இது வந்து கொடைக்கானல் போகிற ரூட்டில் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்ம இப்போ கொடைக்கானல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தானே கொடைக்கானல்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம கொடைக்கானல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு காவேரியை பார்த்து சொல்ல, என்ன சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீ போய் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிருவ, அதெல்லாம் உனக்கு இப்போ சொல்ல முடியாது, அப்போ அதுக்கு அது பேர் சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போய் இறங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டையே வந்து வேறு லெவல்ல ஆக்கி வச்சிருக்கிறாரு நம்ம விஜய். அப்படியே ஜோடிச்சு செம்மையா இருக்கு வீடு. என்ன நம்ம வீடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா இறங்கி அப்படியே பார்க்குறாங்க காவேரியோட அம்மா. தாத்தா இதுதான் காவேரியோட வீடு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த டெக்கரேட் பண்ணதுனால இப்படி இருக்கு. இது நேச்சுரலா நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதை விட சூப்பரா இருக்குன்னு சொல்ல, பக்கத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறாங்க. அந்த போர்டுல வந்து காவேரி காவேரின்னு எழுதியிருக்கு. அத பார்த்துட்டு என்னங்க என் பேர் எழுதியிருக்குன்னு சொல்ல, அதுக்கு மேல என்ன எழுதியிருக்குன்னு பாருன்னு கேட்க, ஓனர்ன்னு போட்டு கீழ காவேரின்னு போட்டு காவேரியோட மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க. அது மேல மகாநதி ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டு பயங்கரமா இருக்கு போர்டு. அத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு கேட்க, அதுக்கு தான் நீ என்னைய திட்டுனியே, கழுவி கழுவி ஊத்துனியே அப்படின்னு கேட்க, நான் எப்போ உங்கள திட்டுனேன்? இவ்வளோ டெக்கரேஷன்லாம் நீங்க எப்போ பண்ணீங்க? நீங்க எங்களோட தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நேற்று ஒரு நாள் தானம்மா நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இங்கே வந்தேன், அதுக்கு தானம்மா என்னை போட்டு அந்த திட்டு திட்டினேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீங்கள் அந்த நந்தினியோட வந்தது இங்கே தானா, அதனால தான் லேட்டாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ச்சே! நான் உங்கள புரிஞ்சுக்கிறாம எப்படி திட்டிட்டேனேங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்க எல்லாருமே அப்படியே அசந்து போய் பார்க்குறாங்க. அதையே அப்படியே வேற லெவல்ல வீட்ட மாத்தி வச்சிருக்கிறாரு. அதான் காவேரி நீ சொன்னீல்ல நம்ம கொடைக்கானல் வந்திருந்தப்ப, இந்த மாரி இந்நேரம் நாங்க கொடைக்கானல்ல இருந்திருந்தோம்னா, ஹோம் ஸ்டே வந்து வேற லெவல்ல போயிருக்குங்க. நான் வந்து இந்நேரம் பெரிய இது ரெசார்ட்டே ஓப்பன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னீல்ல. அதனால தான் நான் கொஞ்சம் சின்னதா இதில வேலைப்பாடு மட்டும் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இந்த ஒரு நாள் லீவ் போட வேண்டியதா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஷார்ட் டைம்லயே இவ்வளவு பண்ணியாச்சு. இனிமே போக போக நெறையா பண்ணலாம். ஆனா நீ நெறையா பண்ணிட்டா நீ திட்டுவியே! அதனால தான் நான் வந்து சின்னதா தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு சின்ன அமௌண்ட் தான் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏங்க உங்களுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது எப்படியும் நல்லா மூவ் ஆக போகுது. கண்டிப்பா இது நல்லபடியா பெரிய லெவலுக்கு வரும். அப்ப இதுலேருந்து கிடைக்கிற காசுல இந்த காசெல்லாம் என்ட்ட நீ குடுத்துரு சரியா? அப்படின்னு நான் ஒண்ணும் உனக்கு ஓசிலலாம் பண்ணி குடுக்கலையே! அப்படின்னு சொல்ல, ஏங்க அப்படிலாம் எனக்காக ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ தான் சொன்னேல்ல இந்த பசுபதினால என்னோட ஹோம் ஸ்டே வந்து பாதியிலே நின்று போயிடுச்சுன்னு. இப்போ வீடும் சும்மா தான் கிடக்கு. கண்டிப்பா இத நீங்க எதுக்காவது நீங்க இப்படி ஹோம் ஸ்டேக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த காச வச்சு ஏதாவது பண்ணுவீங்கல்ல. அதே மாரி குமரன் கங்கா இந்த டெய்லரிங்க்கும் எதுக்காவது இந்த காசு உதவும்ல. அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி சென்னை வந்ததுனால தானே இது பாதியிலேயே வந்து நீ நீ வந்து இந்த மாரி கனவு கண்டிருப்ப. அது இல்லாம போயிடுச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேல்ல. அதுக்காக தான் சொல்ல, உடனே தாத்தா வந்து விஜய் உன்னைய நினைக்கும்போது எனக்கு பெருமையா இருக்குடா. இந்த மாதிரி பொண்டாட்டியோட கனவ இப்படி நனவாக்குற புருஷன் வந்து கிடைச்சா அந்த பொண்ணு ரொம்பவே லக்கி. அந்த விதத்துல காவேரி நீ ரொம்பவே லக்கிம்மான்னு சொல்ல, காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே காவேரியோட அம்மா, நான் கூட நினைச்சேன் இவ வந்து வேற ஏதோ ஒரு பையனை இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளே, இவ எப்படி நல்லா இருக்க போறான்னு. பரவாயில்ல இவங்க அப்பாவோட ஆசீர்வாதமோ என்னமோ தெரியல. இப்படி தங்கமான ஒரு பையன் என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கான். ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்றாங்க. அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி என்னைட்டலாம் அப்படி நன்றிலாம் சொல்லக்கூடாது. நீங்களும் எனக்கு அம்மா மாரிதான்னு சொல்ல, விஜய வந்து அப்படியே காவேரி அப்படியே விஜயோட கைய யாருக்குமே தெரியாம லைட்டா அப்படியே டச் பண்றாங்க. யாருமே ஆனா அத பார்க்கல. விஜயால அப்படியே கைய எடுக்கவும் முடியல. விஜயுமே வந்து காவேரிட்ட கைய அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாரு. புடிச்சு வச்சுக்கிறாரு. சரி வேற என்ன நம்ம ரிப்பன் கட் பண்ணி உள்ள போலாம். இன்னையிலருந்து நெறைய இடத்துக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் குடுத்து, இந்த கொடைக்கானல்ல ஹோம் ஸ்டேனால காவேரியோட இடம் தான் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் ஒரு ஆள் முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, யாருங்க
அப்படின்னு கேட்க, "உனக்கு தெரியாதே காவேரி, நம்ம ராகினியும் அஜய் வந்து புது தம்பதிகள்ல. அதனால நம்மளோட கார்ல ஏத்தாம அவங்களெல்லாம் 2 பேரையும் தனியா ஒரு கார் கொடுத்து வர சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. 2 பேரும் வந்துக்கிறட்டும்னு சொல்ல அவங்களும் வந்து இறங்கிடுறாங்க. "வாங்க ராகினி, வாங்க ராகினி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு" சொல்லிட்டு அந்த அந்த ரிப்பனை வந்து நீங்க தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் அவங்க கையில குடுத்துடுறாங்க ராகினி கையில. ராகினி பார்த்துட்டு கடுப்பு தாங்க முடியல. நம்ம அப்பா இந்த ஹோம் ஸ்டே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பிளான்லாம் போட்டு இதை இழுத்து மூட வச்சாரு. இப்போ விஜய் என்னன்னா இப்படி பிரம்மாண்டமா என்னென்னமோ பண்ணி கொடுத்துருக்கான். இவ்வளோ அழகா இருக்கே பார்க்கும்போதே. இதை பார்த்தாலே எல்லாரும் வந்துருவாளுகளே. இதில் காவேரி கண்டிப்பாக முன்னேறிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்றாரு, "இவ்வளோ பெரிய பொறுப்பை இந்த பொண்ணு கையில் கொடுக்கணுமா? அவங்க அம்மாவே கட் பண்ணுங்க சொல்லுங்கன்னு" சொல்லும்போது, கண்டிப்பாக இவ தான் கட் பண்ணணும். அப்போ தானே பசுபதிக்கு இந்த நியூஸ் தெரியும். தான் தடுத்து நிறுத்தின அந்த ஹோம் ஸ்டேவை தன்னோட பொண்ணே திறந்து வச்சிருக்கா அப்படிங்கிறது தானே தாத்தா ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இந்த ராகினி வேற வழி இல்லாமல் சரி கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ராகினி கட் பண்ணுன்னு எல்லாரும் சொல்லி இது பண்ணும்போது இவங்களும் கட் பண்ணிட்டு ராகினி வந்து காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாரும் உள்ளாக போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க டைமில் கங்கா கேட்குறாங்க, "ஆமாம் விஜய், நீங்கள் எப்படி வீட்டோட சாவிலாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு" சொல்ல, உடனே சொல்கிறாங்க, "நீங்கள் தான் அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்காவை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் கீயை வாங்கிட்டு போய் எல்லா வேலையும் பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு உள்ளாக போய் ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. காவேரி மட்டும் விஜய் பக்கத்தில் போயிட்டு சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்கு சாரிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே, "நான் உங்களை அந்த நந்தினி பொண்ணோட வந்தீங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அவளோட எங்கேயோ போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ரொம்பவே திட்டேன்ல, அதுக்கு தான்" அப்படின்னு சொல்ல, "இல்லை, அவளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறையா தெரியும். உன்னையவே கூட்டிகிட்டு வந்து நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமா, அதனால தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக அந்த பொண்ணை போட்டு அந்த திட்டிட்டியே காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஐயோ என்னைய" அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சுக்கிறாங்க. "உனக்கு புத்தியே இல்லை, போய் அந்த பொண்ணுகிட்ட உடனே வந்து சாரி கேட்கணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அதை செய்யும் முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி, நம்ம உள்ளே போகலாமா என் அருமை பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி வந்து அப்படியே சிரிக்கிறாங்க வெட்கத்தோட. அதுக்கப்புறம் காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. காவேரி நினைக்கிறாங்க, தனக்காக இவ்வளவு செய்கிறாரே, எதுக்காக இவ்வளவு செய்கிறாரு, எதையுமே வெளியவும் சொல்ல மாட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட முகத்தையே அப்படியே பார்த்துட்டே உள்ளக்க போகிறாங்க. இனிமேல் காவேரி விஜயோட லைஃப்பில் கண்டிப்பாக சந்தோஷமான மூமெண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் பொறுத்திருந்தா பார்ப்போமே.